கண்டாங்கி கண்டாங்கி கத்தி வச்ச பொண்ணு, கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணுன்ற ஒரு பாட்டு ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா காஜல் அகர்வால் வந்து போலீஸா இருப்பாங்க, விஜய் வந்து லவ் சாங் மாதிரி ஒண்ணு போவோம் இல்லையா. இந்த பாட்டை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது இந்த பாட்டை போட்டு, அதாவது இந்த விஜய் அவர்கள் வந்து அவங்க தலைவர் எப்படி வச்சிருக்காங்க பாரு, அவங்க தலைவர் வந்து அந்த எஸ்பி அவர்களை வந்து பார்த்து பாடுற மாதிரி வந்து ஒரு ஏஐ மூலியமாவோ இல்ல அவங்க நடந்து வர போர் மூலியமோ ஒரு எடிட் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி இதை சோசியல் மீடியால பரப்புறானுங்க இந்த தற்கொலை பசங்க. இவனுங்கெல்லாம் இப்ப தெரிஞ்சுங்களா, இவங்க எப்படி எப்படிலாம் கட்சியை வளர்க்குறாங்க, அவங்க விஜய் அண்ணனை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனலை போட்டு பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரீட் மைக் அதுக்குள்ள போனாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். விஜய் நடந்த நிகழ்ச்சிகள், விஜய் பத்தி பேசியும் விஜய் பத்தி நல்லா பேசி மட்டும்தான் வந்து அதுல வந்துட்டு இருக்கும். சோ இது யாரு போட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த காவல்துறை சேர்ந்த கண்டிப்பா யாராவது கண்டிப்பா வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். இல்லனா இதெல்லாம் வந்து எல்லை மீறி போகும். ஏன்னா ஒரு எஸ்பி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் உமன், அதாவது இந்த கூட்டத்தையே கட்டுப்படுத்துறாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி சித்தரிச்சு, அதாவது விஜய் கூட கம்பேர் பண்ணி போடுறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு மனநிலையில இருப்பாங்கன்றத நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கணும் மக்களே. இவங்களெல்லாம் வந்து இங்க பாருங்க, இது போலீஸ் கண்டிப்பா வந்து யார் இந்த மாதிரி வீடியோ போட்டாங்களோ அவங்க மேல வந்து கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாமே வந்து சினிமாக்குள்ள வந்து இருக்கிறானுங்க, சினிமாக்குள்ளதான் இருக்கிறானுங்க. அவங்க விஜய் வாழ்க்கையில வரல, அரசியல்னு எனக்கு தெரியல. அதாவது விஜய் வந்து சிஎம் ஆகணுன்றாரு, ஆனா இவங்க பண்ற வேலைகள்லாம் பார்த்தோன்னா ஒரு சிஎம் கூட ஆக மாட்டாரு, அவர் எலெக்ஷன்ல நிக்காம போவாருன்றது வந்து தெளிவாவே தெரியுதுங்க. ஏன்னா யாராச்சும் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகணும், அப்ப என்ன பண்ணணும்னா அவர் வந்து அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் அவர் பேசுறது அதெல்லாம் வச்சு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றானுங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு விஷத்தன்மை வாய்ந்தவர்களா இருக்காங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்.